ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் உமா பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் துவரம் பருப்பு போட்டு பருப்பு சாம்பாரும் காராக்கருணை வறுவல் அப்பளம் பொரிக்க போகிறேன். கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் மாடியில். சும்மா இருக்கிறத நம்ம ஏதாச்சும் போட்டு பயிர் பண்ணோம்னா இதை நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்கள். நான் புதினாவும் கத்திரிக்காயும் நிறைய வச்சுருக்கேன் மாடியில். கத்திரி செடி, தக்காளி செடி, மிளகாய் செடி வச்சுருக்கேன். அதுதான் பறிச்சுட்டு வந்தேன். நீ பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு பருப்பு துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் கலந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்சிடணும். சாம்பாருக்கு வேக வச்சுட்டு வெந்ததும் நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன். மாங்காய் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் தேங்காய் பிரிஞ்சிடும் அரைச்சி போடுவேன் சாம்பாருக்கு. போன விடுகதைக்கு போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். அதுக்கு விடை சவுக்க மரம். 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்டில். இப்போ இந்த வீடியோவில் விடுகதை லாஸ்ட்டில் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். 2 ஸ்பூன் நெய் போட்டு தாளிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூனு சர்க்கரை போட்டுடணும். போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு நெய் போட்டு தாளித்து சர்க்கரை போடுங்க, நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பிரிஞ்சிடும் அரைச்சி போடுவேன். சில பேர் தேங்காய் பிரிஞ்சிடலாம் அரைச்சி போட மாட்டாங்க. நான் காராக்கருணை வறுவலுக்கு புது காராக்கருணையாக இருந்தால் அவிக்கக்கூடாது, அப்படியே அரிஞ்சு போட்டுடலாம். பழைய காராக்கருணையாக இருந்தால் அவிச்சிடும், அரை வேக்காடு கொடுத்து அவிச்சு இருத்துட்டு அப்புறம் தான் அதை நம்ம சமைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், மல்லித்தூள், காய்கறி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு புளியும் உப்பும் போட்டு கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இது போட்டு கொதி வந்ததும் புளி உப்பு இருக்குல்ல, கரைச்சி வச்சுருக்கோம், அதை போடணும். அது போட்ட பிறகு நல்லா கொதி காய்கறியெல்லாம் வந்த பிறகு தாளித்து கொட்டி தேங்காய் பிரிஞ்சிடும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடணும். காராக்கருணைக்கு பழைய காராக்கருணைங்கிறதுனால அவிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேங்காய் பிரிஞ்சிடும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இது தாளிச்சிட்டு அந்த காயை போட்டு வதக்க வேண்டியதான். நல்லா சுருளாக வதக்கணும். இந்த விடுகதையோட இந்த வாரம் உங்களுக்கு விடுகதை இந்த வீடியோவில் விடுகதை என்னன்னு சொல்லிடுறேன். தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் இதுக்கு விடை சொல்லிடுறேன். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கேஸ் ப்ராப்ளம் வேறு வருது, அது வேறு பிரச்சனையாக இருக்குது. அது வேறு பயமாக இருக்குது நினைக்க, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு. கேஸை நினச்சா பயமாக இருக்குது. முன்னாடி நம்ம விறகடுப்புலாம் செஞ்சிட்டோம், இப்போ திடீர்னு நம்ம விறகடுப்பில் மாறுறது ரொம்ப கஷ்டம். என்ன செய்ய போகிறோம்னு தெரில. முன்னெல்லாம் தவிடு அடுப்பு மண்ணெண்ணெய் இருக்கும், மண்ணெண்ணெய் இப்போ கிடையாது. எங்களுக்கெல்லாம் மண்ணெண்ணெய் கிடையாது. மண்ணெண்ணெய் எங்கே விற்கிதுன்னு கூட தெரில.
தவிடு அடுப்பு வாங்கியிருப்போம், இல்லாட்டி மரத்தூள் அடுப்பு வச்சுருப்போம் முன்னெல்லாம். இப்போ அது கூட இல்லை. இப்போ எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் போல இருக்குது. பதிவு வச்சு 25 நாள் சென்று பதிவு வைக்க சொன்னாங்க. பதிவு வச்சா இன்னும் வரவே இல்லை, எடுக்கவே மாட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி ப்ராப்ளம் இல்லாமல் கிடைக்குதா கேஸு? விறகடுப்புக்கு மாறிக்க வேண்டியதானா என்னன்னே தெரில. முன்னாடி விறகு வச்சு எரிப்போம். இப்போ அது நம்மளுக்கு புகைச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் பழகிட்டோம்ல. காராக்கரண்டைக்கு எண்ணெய் விட்டு நல்லா சுருளை வதக்குங்க. சாம்பார், காராக்கருணை வறுவல்,